Assalamualaikum and hi everyone. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கிறிஸ்மஸும் நியூ இயரும் இப்போ வர்றதுனால நம்ம கடையில போய் கேக் வாங்குறதுக்கு நம்ம வீட்லயே எப்படி ஈஸியா பிஸ்கட் வச்சு கேக் செய்யலாம் அப்படிங்கறத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நான் Bourbun Biscuit 3 பாக்கெட் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு cream பிஸ்கட்ல என்ன பிஸ்கட் பிடிச்சிருந்தாலும் நீங்க அதை ட்ரை பண்ணலாம். ஓரியோ அந்த மாதிரி எல்லாம் கூட நல்லா இருக்கும். பிஸ்கட்ல நம்ம கேக் பண்றதுனால இதுல ஆல்ரெடி கோகோ பவுடர் sugar எல்லாமே ஆட் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம இதுல ரொம்ப இன்கிரிடியன்ட்டும் சேர்க்க வேண்டியது இல்ல. இப்போ கிரீமையும் பிஸ்கட்டையும் தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கலாம். கிரீம் எதுக்காக நம்ம தனியா பிரிக்கிறோம்னா நம்ம கேக் மேல சாக்லேட் சிரப் மாதிரி டெக்கரேட் பண்றதுக்காக தான் நம்ம கிரீமை தனியா எடுத்து வைக்கிறோம். இந்த கேக் செய்யறதுக்கு ஒரு 200 rupees தான் செலவாகும். இதுவே நம்ம பேக்கரியில போய் கேக் ஆர்டர் பண்ணி வாங்குனோம்னா 1/2 kg 400 அந்த ரேஞ்சில இருக்கும். இப்போ பிஸ்கட்டை மட்டும் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்பதான் கேக் வந்து நல்லா உப்பி வரும். 1 டம்ளர் பால் எடுத்துர்க்கேன். கொஞ்சம் கொஞ்சமா mix பண்ணி நீங்க கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். அப்பதான் கேக் நல்லா வரும். இன்னைக்கு நான் குக்கர்ல தான் கேக் செய்ய போறேன். சோ அதனால குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணி வெச்சுக்கலாம். இன்னைக்கு நான் 1/4 கிலோ உப்பு வந்து ஆட் பண்ணிருக்கேன். இத நல்லா ஈவன் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஒன்னு வெச்சுக்கோங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம 1/4 மணி நேரத்துக்கு லோ ஃப்ளேம்லயே நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். மேலே வெயிட் வைக்க வேண்டாம். இன்னைக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் டிஃபன் பாக்ஸ் எடுத்துர்க்கேன். இதுல வந்து நம்ம எல்லா பக்கமும் ஆயில் ஈவனா தடவி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமா மைதா மாவு போட்டு எல்லா பக்கமும் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கேக் மிக்ஸை வந்து நம்ம இதல ஊத்திக்கலாம். இப்போ எல்லா இடத்துலயும் கரெக்ட்டா ஈவன் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் கழிச்சு குக்கர் நல்லா ப்ரீஹீட் ஆயிருக்கு. நாம இப்போ mix பண்ணி வச்சிருக்க அந்த கேக் மிக்ஸை வந்து நம்ம இதல வெச்சுக்கலாம். கேக் வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ்ல இருந்து 1 hour ஆகும். லோ ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க. அடிக்கடி ஓபன் பண்ணி பார்க்காதீங்க. டைம் வந்து நீங்க செட் பண்ணி வெச்சுக்கோங்க. இந்த பாத்திரம் வந்து சென்டர் பகுதியில இருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி லைட்டா தள்ளி விட்டுக்கறேன் நானு. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம 1 hourக்கு லோ ஃப்ளேம்லயே வெச்சுக்கலாம். அதுக்குள்ள நம்ம சாக்லேட் க்ரீம் வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு அடியில ஒரு பாத்திரத்துல நல்லா தண்ணி கொதிக்க வெச்சுக்கோங்க. மேலே இந்த மாதிரி அந்த பாத்திரத்தை கவர் பண்ற மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் வெச்சு இந்த க்ரீமை வந்து நல்லா mix பண்ணி விடுங்க. அது ஹீட் ஆகும்போது நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போ நான் ஒரு டீஸ்பூனுக்கு வந்து நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரொம்ப கெட்டியா இருக்கனால நான் 2 டீஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா சேர்த்து கலந்துருங்க. இப்போ பார்க்கிறதுக்கு தண்ணி மாதிரி இருந்தாலும் நல்லா சூடு ஆறுனதும் கெட்டியாயிரும். இப்போ கரெக்ட்டா 1 hour ஆயிருச்சு. கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் கேக் ரெடி ஆயிருச்சு.
ஒரு டூத் பீக் வச்சு லைட்டாக உள்ளே குத்தி பாருங்கள். மாவு எதுவுமே ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், எங்கேயுமே மாவு ஒட்டலை. இதை குக்கர்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சூடாரி ரூம் டெம்பரேச்சருக்கு வர அளவுக்கு நம்ம வச்சுக்கணும். இப்போ நல்லா சூடாறிடுச்சு. கத்தி வச்சு இந்த ஓரமாக லைட்டாக சுற்றி விடுங்க. இப்போ ஒரு பிளேட் வச்சு அந்த கேக் கிண்ணத்தை வந்து அப்படியே திருப்பி எடுத்துடலாம். இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து நம்ம லைட்டாக மைதா டஸ்ட் பண்ணோம்ல, அதுதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ கேக்கை திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட் சிரப் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. கேக்கோட ஓரத்தில் எல்லாமே நீங்கள் க்ரீமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கேக் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை இது மேலே டெக்கரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டெக்கரேஷனுக்காக ஸ்ப்ரிங்கிள் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் எந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். என்னோடய பையன் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணுறேன்னு ரொம்ப அடம் பிடிச்சான். அதனால் அவன் தான் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கான் சாக்கோ சிப்ஸு. இப்போ நம்ம கேக் கட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம நிறைய இன்க்ரீடியண்ட்டும் யூஸ் பண்ணல. இது செய்கிறதுக்குமே ஒரு 200 ருபீஸ் தான் செலவாச்சு. சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.